ஹாய் கைஸ், ஜென்சி ஃபிட்னஸ் சிவகாசி. ஸோ ஜிம் டிப்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட்டினோட சேஃப்டி அண்ட் பெனிஃபிட்ஸ் தாங்க. கிரியேட்டின் எடுத்தால் கிட்னி டேமேஜ் ஆகுமா, ஹேர் ஃபால் வருமா, ஸ்டெராய்ட்ஸ் மாதிரியா கிரியேட்டின், ஜிம்மில் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் சப்ளிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா அது இது தாங்க கிரியேட்டின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிற டாபிக் கிரியேட்டினோட சேஃப்டி அண்ட் பெனிஃபிட்ஸ். ஃபியர், மித், கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கிரியேட்டின் என்றால் என்ன? கிரியேட்டின் அப்படின்னா பாடியில் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற காம்பவுண்ட் தாங்க. மீட்டு, ஃபிஷ்ஷு இதிலலாம் நேச்சுரலாகவே கிடைக்குது. மசிலில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ண உதவுதுங்க கிரியேட்டின். ஸ்டெராய்டு இல்லை கிரியேட்டினுங்கிறது, ட்ரக்கும் இல்லை, நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் தான். கிரியேட்டின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட்டின் பாடியில் மசிலுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி, அதாவது ஏடிபி தருது. ஹெவி லிஃப்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ரெப்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். மசில் க்ரோத் சப்போர்ட் பண்ணும். கிரியேட்டினோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும், மசில் ஃபுல்னஸ் அண்ட் பம்ப் தரும், ஒர்க் அவுட் என்டியூரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுங்க, ஃபாஸ்டர் மசில் ரெக்கவரி, அதுக்கப்புறம் லீன் மசில் கெயின் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. தேட்ஸ் வை வேர்ல்டு வைடு அத்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க கிரியேட்டின். பட் காமன் கிரியேட்டினோட மித்து, தவறான புரிதல்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட்டின்ங்கிறது ஒரு ஸ்டெராய்டு, அது கிட்னியை டேமேஜ் பண்ணும், நமக்கு ஃபேட் கெயின் பண்ணிவிடும், அப்புறம் ஹேர் லாஸ்க்கு கன்ஃபார்மாக வழி வகுக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மையில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சயின்ஸில் ப்ரூஃபே இல்லை. ஹெல்தியான பீப்புளுக்கு ப்ரூஃப் இல்லை, அன்ஹெல்தியான பீப்புளுக்கு நடக்கலாம். கிட்னியோட சேஃப்டி பாருங்கங்க, அதோட உண்மைகளும் என்னன்னு பார்க்கலாம். ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹெல்தியான கிட்னி உள்ளவங்களுக்கு ரெக்கமெண்டட் டோஸில் கிரியேட்டின் எடுத்தா கம்ப்ளீட்லி சேஃப் தான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் எப்போ அவாய்ட் பண்ணணும் கிரியேட்டின் எடுக்கிறத அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே கிட்னி டிசீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எடுக்காதீங்க. டாக்டர்கிட்ட அட்வைஸ் இல்லாமல் ஹை டோஸும் எதுவும் எடுக்காதீங்க. வாட்டர் இன்டேக் கம்பல்சரியாக இருக்கணும் கிரியேட்டின் எடுக்கிறீங்கன்னா. கிரியேட்டின் ஹேர் ஃபாலுக்கு வழி வகுக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்காக சயின்டிஃபிக் ப்ரூஃப்னு எதுவும் இல்லை. ஜெனட்டிக்ஸ் மெயின் ரீசனாக இருக்கலாம். கிரியேட்டின் டைரெக்டாக ஹேர் ஃபாலுக்கு காஸ் பண்ணும்னு எவிடன்ஸ் இல்லை. சரிங்க, கிரியேட்டின் எப்படி எப்போது எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பெஸ்ட் மெத்தட் டெய்லி 3 to 5 grams லோடிங் ஃபேஸில் ஆப்ஷனாக எடுக்கலாம். எனி டைம் ஓகே தான். போஸ்ட் ஒர்க் ஒன்றா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் தண்ணி அதிகமாக குடிக்கணுங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் டைமிங்கை விட. கிரியேட்டின் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஹார்லிக்ஸ்ன்னு நினச்சி எல்லாரும் அதையே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ஓவர் டோஸ் ஆகிடுது. வாட்டர் இன்டேக்கை இக்னோர் பண்ணிடுறீங்க. அப்புறம் மேஜிக் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணாமையே மேஜிக்காக பாடி வரணும்னு நினைக்கிறீங்க கிரியேட்டின் சாப்பிட்டா. அதுவும் தவறுங்க. அது மாதிரி ஃபேக் பிராண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. ஃபேக்காக அப்படிங்கும்போது இதனாலேயும் நிறையா பிரச்சனைகள் வருது. கிரியேட்டின் டேஞ்சரஸ் இல்லைங்க, ராங் யூசேஜ் ஆனால் டேஞ்சரஸ் தான். ஸோ கரெக்ட் டோஸ் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் சப்ளிமெண்ட்டாக கிரியேட்டின் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜிம் டிப்ஸில் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye. Thank you.